மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் running successfully. Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Eagle Mobile Sill Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. தாவேகா மௌனத்தின் காரணமாக இந்த ப்ளேம் கேமை தாவேகா தாங்க ஆரம்பிச்சது. இவங்க தாங்க எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. சொல்ல முடியுமா? சொல்லலாம். முடியாது. சொல்லலாம். எப்படி சொல்வீங்க? சிஎம் உடனே ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க தொண்டர்கள் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இது விபத்துன்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி 3 நாள்ல விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சிஎம் சார் பழி வாங்குறீங்களா? விளக்கம் சொல்லட்டுங்களா? மீடியா நீங்க சொல்றீங்களா, மீடியா ஏன் அடிச்சு பண்றீங்க, ஏன் இது பண்றீங்கன்ட்டு. மீடியா உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு செய்திகள் போடும்போது அப்ப உங்களுக்கு குளுக்குளுன்னு இருக்கு. நான் கேட்கல. இப்படி இல்ல இப்படி ஒரு செய்தியை போடும்போது இது ஏன் டிலே பண்றீங்கன்னு கேட்கும்போது அப்ப உங்களுக்கு ஏன் மீடியா அடிச்சு பண்றீங்க. நான் சொன்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு உயர் காவல் அதிகாரி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க தாவேகா. அந்த லெட்டர் அப்படி லீக் ஆகுது. இப்ப எந்த இடத்துல நீங்க யாரை நம்பி யாரும் மேல முழுசா பாரத்தை போட்டு யாரு இதை காப்பாத்திடுவாங்க, யார் இந்த பிரைவசி கொடுத்துருவாங்க, யார் இந்த சீக்கிரசி மெயின்டைன் பண்றாங்க, நம்ம அப்ப நம்மளே அதை பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் போது இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். சொல்லட்டுமா சார்? அதான் சார் அரசியல். சார் நாங்க அரசியலுக்கு பயப்படல. நாங்க பண்ற ஸ்டைல்ல நீங்க சொல்றீங்க பெர்மிஷன் கிடைக்கல, நீங்க பண்ற ஸ்டைல்ல பண்ண விடுங்க. அரசியலுக்கு பயப்படல. நிறைய தடைகள் வருதுல்ல, அதுதான் அரசியல். சார் அரசியல் இல்ல சார். அதான் பாலிடிக்ஸ்னு தெரியும். அதான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தாவேகா ஆதரவாளர் அனந்தஜித் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்தோம். அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள், அடுத்து நீதி விசாரணை, நீதிமன்றம் இப்போது சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு வழக்கு மாறி இருக்கு. ஸோ தாவேகா இதில் ஆரம்ப கட்டத்திலேருந்தே தாவேகா மேலே இருக்கக்கூடிய விமர்சனம், ஏன் இந்த அளவுக்கு ஒரு மௌனமாக இருக்காங்க, இதை ரியாக்ட் பண்ண வேண்டியதானே. ஒரு இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுலேருந்து இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு யாராச்சும் 2ஆம் கட்ட தலைவர்களையோ இல்லை விஜய் அவர்களோ ரியாக்ட் பண்ணாங்களா? இல்லை. 3 நாள் கழித்து ஒரு வீடியோ வருது, அதுவுமே ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டி தான் வருது. இப்போ இடைக்கால தீர்ப்பு கிடச்சிருக்கு. சரி, அடுத்து தாவேக்கு என்ன பண்ண போகிறாங்க? விஜய் அவர்கள் கரூருக்கு போக போகிறாரா, இல்லை அஞ்சலி செலுத்த போகிறாங்களா? ஏதாச்சும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இன்னுமே விடை தெரியாமல் தான் இருக்குது. ஏன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏன் தலைமுறையாக இருந்தார், இப்போ வெளியே வந்துட்டார், இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு எல்லாமே விடை பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தாவேகாக்குள்ளேயே கழகக்குரல்கள் எழுத ஆரம்பிச்சிச்சு. புஷி ஆனந்த் அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து ஒதுக்கி வைக்கணும், அவருக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது அவர் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு பெரிய கோஆர்டினேட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவருக்கு பொலிட்டிக்கலில் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அவரை அந்த பதவியிலேருந்து நீக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தொடர்ச்சியாக விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஓவராலாக 20 நாள் சினாரியோ மொத்தமாக சொல்லிட்டீங்க ஒரு 20 செகண்டில். இதில் எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆனந்த் சார் மேலே கட்சிக்குள்ளே ஒரு கழகக்குரல் எழுந்ததாக ஒன்று சொல்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. தவறும் சோஷியல் மீடியாவில் பொதுவாக விமர்சனங்கள் வருது. அதுதான் என்னென்னா, இந்த 20 நாள்னு இல்லை, மொத்தமாகவே இப்படி தான் இருக்குது தமிழக அரசியல் களம். கடந்த 20 நாளில் இது ரொம்ப அதீதமாக இது நடந்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். மொத்தமாகவே ஒரு நரேஷன் பேஸ் பண்ணி அரசியலில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு பெர்செப்ஷன் பேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 20 நாளில் நடந்த இந்த பெருந்துயரத்தை தொடர்ச்சியாக நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நரேஷன் பேட்டர். இதில் ஒரு மீடியா ட்ரையல் ஒன்று ரன் ஆச்சு. இப்போ தாவேகா என்ன பண்ணாங்கன்றதுக்கு நான் அடுத்ததை வரேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு மீடியா ட்ரையல், எல்லோரும் ஜட்ஜாக மாறிட்டாங்க, எல்லோரும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக மாறிட்டாங்க, எல்லோரும் ஐ விட்னஸாக மாறிட்டாங்க, எல்லோரும் உட்காந்து இஷ்டத்துக்கு நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா தே சோஸ் அ சைலன்ஸ். அந்த 16 நாட்கள் அமைதியாக இருக்க போகிறோன்ற ஒன்று சொன்னாங்க. ஆனால் அந்த 16 நாட்கள்ன்றது வெளியில் தெரிஞ்சது 12வது நாளில் தான் சொல்கிறார் ராதவ் அர்ஜுனா, அது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஹியரிங் எடுத்துக்கிட்ட பிறகு. ஆனால் தே சோஸ் அ சைலன்ஸ். இந்த இடத்துல இது ஒரு பெரும் துயரம். அது தமிழகத்துக்கு நம்ம மக்கள் நம்ம மொழி பேசுகிறவங்கன்றதை தாண்டி ஆல் இண்டியாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எவ்ரிபடி வாஸ் மோர்னிங். சரி, நம்ம இந்தியர்கள்னு தாண்டிங்கன்னா சைனாக்காரன்லேருந்து மங்கோலியாக்காரன் வரைக்கும் அனுதாபம் தெரிவிக்கிறான், துக்கம் தெரிவிக்கிறான். அப்போ இது என்னென்னா மனிதத்தில் ஒரு பெரிய இழப்பு. 41 பேரும் இன்னசென்ட். ஒரு வாருக்கு போகிறோம், அது ஒரு வேறு விதமான ஒரு கொடுமை. இதில் ஒரு தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசலில் குழந்தைங்களும் பெரியவங்களுமா, குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கே அந்த இன்னசென்ட்டு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த மாதிரி ஒரு பெருந்துயரம் யாரும் எதிர்பார்க்காம ஒரு ஃப்ராக்ஷனில் நடந்து ஒரு ஆக்சிடெண்ட், யாருமே இதை எதிர்பார்க்கல, இப்படி ஒன்று நடந்துருச்சு. அதோட நீட்சியாக தாவேகா பர்சனலாக ஒரு பெரிய லாஸ், ஒரு மீளா துயரம். இன்றைக்கி இல்லை, நான் தாவேகாவோட ஹிஸ்ட்ரி, தாவேகான்ற ஒரு கட்சி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பயணிக்குதுனாலும் அந்த நாள் தாவேகாவோட
ஒரு கருப்பு பேஜ், அது மாறவே மாறாது. பர்சனல் லாஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு வந்து மௌனம் தான் வந்து பதிலா? இல்ல, மௌனம் பதில் இல்ல. மௌனம் பதில் இல்ல. மௌனம் அவங்க எங்க காத்தாங்கன்னா மீடியா ட்ரையல்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க நீங்க வந்து இந்த மீடியா ட்ரையல்ல போய் பதில் சொல்றதுக்கு பல பேர் என்ன கேட்டாங்க இந்த கேள்வி. மீடியால வந்து பதில் சொல்லணும்ல, இல்ல நீங்க வந்து ஒரு 16 நாள் மௌனிங் பண்றீங்கன்னா அதையும் மீடியால சொல்லணும். இது வந்து ஒரு விதமான ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 16 நாள் மௌன் பண்றேன், 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணுன்றதே வந்து ஒரு அரசியல் கட்சியை பார்க்கும்போது பர்சனல் லாஸ் தான். ஆனால் இதை வந்து ஒரு அரசியல் கட்சியா ஒரு ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியா இருந்து என்ன பண்ணும், கட்சி சார்பாக ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் தனிநபர்கள் யாரும் சொல்ல வேணாம், விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், இல்லை வந்து வேற புஷியானது அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. கட்சி சார்பாக ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு இரங்கல் தெரிவிப்பாங்க. ஒரு விபத்திலேயே கட்சி தொண்டர்கள் இறந்துட்டாலும் அதுக்கு வந்து ஒரு இரங்கல் ஒரு அறிவிப்பு வரும். அது கூட இல்லாமல் மௌனம் மட்டும்தான் எங்களுடைய பதில் அப்படின்றத வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நான் வந்து அரசியல் கட்சியாக சொல்கிறேன், தனிநபராக சொல்ல, அரசியல் கட்சியாக சொல்கிறேன். இல்லை, நீங்கள் மௌனம்ன்றது நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே மட்டும்தான் தாவேக்கா மௌனமாக இருக்காங்க. தாவேக்கா கட்சி பயணிக்கலை, அவங்க வேலை பார்க்கல, அவங்க வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு அதுக்கு தேவையான ப்ரேயரை வைக்கலை, அதோட பதில் எடுத்துகிட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேட்டு ஒரு ப்ரேயர் வைக்காமல் 16வது நாள் 12வது நாள் அது கேஸை எடுத்து 16வது நாள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரீம் வெர்டிக்ட் வந்திருக்காது. அந்த பக்கம் அவங்க லீகலாக என்ன பண்ணணுமோ, தன்னுடைய தன்னிலை விளக்கமாக இருக்கட்டும், அவங்களுக்கு நேர்ந்த அந்த கொடுமைக்கான விளக்கம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதிலுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த இடத்துல மீடியாவில் அந்த மீடியா ட்ரையலுக்குள்ளே அவங்க வரலையே தவிர லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட சார் நீங்கள் வந்து சட்டசபையில் சிஎம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார், அவருடைய வாகனம் வந்து தவறான பாதையில் போச்சு, காவல்துறை சரியாக பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து தாவேக்கா மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி விமர்சனமாக வந்து சிஎம் பேசுகிறாரு. அதை தொடர்ந்து அமைச்சர்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு அவர் பேசி 2 நாள் ஆகுது. இது வரைக்கும் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க? யாராச்சும் ஒருத்தருங்க பதிலடி கொடுத்துருக்காங்களா? உங்களை மாதிரி ஆட்களோ இல்லை வேற யாரோ ரிப்ளை கொடுக்கலாம், கட்சி சார்பாக தலைமையிடத்திலிருந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் நான் ஒரு இடத்துல தான் முடியுது, அதே இடத்துல தான் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அடுத்த கேள்வி இடத்துல வந்து அதே இடத்துல தான் முடியுது. இது போல் ஒரு துயர சம்பவத்தில், இது ஒரு ஆக்சிடென்ட்டு, யாரையும் நம்ம வந்து குற்றஞ்சாட்ட வேண்டாம்னு சொன்ன முதல்வர் தான் இன்றைக்கி அதை வந்து சட்டசபையில் பேசுகிறாரு. இது போல் யாரும் யார் மேலேயும் வந்து இந்த இடத்துல வந்து விஷமம் பரப்ப வேணாம், வதந்தி பரப்ப வேணாம்னு சொல்லும்போது தாவேக்காலேருந்து 4-5 பேர் அதுக்கு ஏதோ போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து வீடியோ போடுறாங்கன்னா அவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகுறாங்க. அதே சமகாலத்தில் மூத்த ஊடகவியலாளர்கள் பெரும் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஏற்கனவே மீடியா ட்ரையல்னு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பலமானவர்கள், இந்த சமூகத்தில் பொறுப்பானவர்களும் அந்த இடத்துக்கு வந்து அதை பண்ணும்போது அந்த மீடியா ட்ரையல் அது இன்னும் ஃபாஸ்டன் பண்ணுது, இன்னும் ஆக்ரவேட் பண்ணுது. எண்ட் ஆஃப் த டே இந்த மீடியா ட்ரையலோ இல்லை இந்த பெரிய பெரிய மனிதர்களுடைய வாக்குறுதிகளோ, இந்த வாக்குமூலங்களோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்களோ சேர்ந்து என்ன எங்கே போய் நிப்பாட்ட போகுதுன்னா, அது மீடியாவோட டிஆர்பிக்கோ இல்லை மக்களோட அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் அது வேலை செஞ்சுருக்கும். கூட்டத்தொடரில் வெளியில் கோச்சிக்கிட்டு வந்து மீடியா ப்ரெஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இது எதனாலையாவது இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க, இறந்தவங்களுக்கு ஒரு நீதி யார் பண்ணா, இது வந்து நேராம ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லை அதுக்குள்ள ஒரு சதி இருக்கா, வெளி வருமா? மேலே மேலே இது வராது, அதில் வரவே வராது. மேலே மேலே இதில் கன்ஃபியூஷன்ஸ், கேஆஸ், பிளேம் கேம், நீ 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 நான் அப்படின்னு மாறி மாறி பிளேம் கேம் வரும். என்ன தீர்வாக இருக்க முடியும்? இது ஆரம்பிச்சு வச்சது யாரு சார்? யாருமே இல்லை இந்த பிளேம் கேம் இருக்குல்ல, இது ஆரம்பிச்சு வச்சது யாரு? நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிடுச்சு, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கண்டிப்பா அது இன்வெஸ்டிகேட் பண்றோம். நாம இதுல யார் குற்றவாளி, நான் சொல்றது யாரு குற்றவாளின்னு இங்க யார் பண்ணலன்னு சொல்லவா? இல்ல இந்த ப்ளேம் பண்ணலன்னு சொல்லவா? ப்ளேம் கேம் ஆரம்பிச்சு வச்சது யாரு பண்ணலன்னு சொல்லவா? நீங்க கேட்டீங்கல்ல முதல்ல ஒரு கேள்வி. தாவேக்காவின் இந்த அதீத 16 நாட்களின் மௌனத்துக்கான காரணம் என்னன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தாவேக்கா இந்த ப்ளேம் கேம் ஆரம்பிச்சதுன்னு என்னைக்கு யாரும் சொல்லிட முடியாதுல்ல. அந்த பாயிண்ட்ல நீங்க அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா மௌனத்தின் காரணமாக இந்த ப்ளேம் கேமை தாவேக்கா தாங்க ஆரம்பிச்சது, இவங்க தாங்க எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. சொல்ல முடியுமா? சொல்லலாம். முடியாது. சொல்லலாம். எப்படி சொல்வீங்க? சிஎம் உடனே ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க தொண்டர்கள் இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க, இது வந்து விபத்துன்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி 3வது நாள்ல விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சிஎம் சார் பழி வாங்குறீங்களா? என்ன பழி வாங்குற மாதிரி என்ன வாங்குங்க, விளக்கம் சொல்லட்டுங்களா? உண்மைகள் வெளியே வரும். விளக்கம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு, அதனால நான் விளக்கத்துக்கே டைரக்டா போறேன். 3வது நாள் நீங்களே சொல்றீங்க, அந்த முதல் 3 நாட்கள் 28, 29, 30 தமிழகம் அமைதி காத்ததா? மீடியாவில் ட்ரையல் ஆரம்பிக்கப்படவில்லையா? நான் கேக்குறேன். எப்படி சார் ஆரம்பிக்க? 41 உயிர் போயிருக்கு சார். அப்புறம் நீங்க ப்ளேம் கேம் தாவேக்க ஆரம்பிச்சான்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு கேள்வியை கேக்குறீங்க,
தாவேக்கா ஆரம்பிக்கலன்னு சொல்றேன். அது வந்து இல்ல சார், என் பதில் அது வந்து விமர்சனங்கள் சார். தாவேக்கா சைடுல இருந்து பேசுவாங்க, இங்க இருந்து. அதான் சார் சொல்றேன், நான் தெளிவா என் பதில்ல இருக்கேன். என்னுடைய கண்டென்ட் கரெக்டா இருக்கு. தப்பு நடந்துருச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட். நான் அதை ஆக்சிடென்ட் நம்புறேன். இன்னமும் அது ஒரு அதீத சதி நான் ஏத்துக்க மனசு தயாரா இல்லை. அப்படி ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்குள்ள என்னைக்குள்ள தமிழ்நாடு உலகத்தில் எந்த பகுதியிலும் சதியின் மூலமா இப்படி ஒரு உயிர் அப்பாவி உயிர்கள் போகக்கூடாதுன்னு எனக்கு தெளிவா இருக்கேன். நான் அதை ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட்டை தொடர்ச்சியா நீட்சியா அங்கே ஏதாவது தவறுகளோ மிஸ்கவர்னன்ஸோ ஒருவேளை சோகால்டு சதியோ இருந்தால் அதை சிபிஐ வெளிக்கொண்டு வரட்டும், அதை வந்து எஸ்ஐடி வந்து மானிட்டர் பண்ணட்டும், சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ப்ரூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும். அந்த இடத்துல நான் தெளிவாக இருக்கேன். தட் இஸ் செட் அண்ட் டன். இந்த பக்கத்தில் இந்த நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நரேஷன் கேம், பிளேம் கேம் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், யார் ஆரம்பிக்கலன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்களே சொல்கிறீங்க 3வது நாள் தான் விஜய் உள்ளே வந்திருக்காரு. அந்த 3 நாளுக்குள்ள எத்தனை எதுவுமே வந்து இங்கே எதுவும் மறைவில்லை சார், நீங்கள் போய் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். அந்த 3 நாளுக்குள்ள எத்தனை இடங்களில் கேஸாக மீடியா ட்ரையல் ரன் பண்ணி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது நீங்கள் பாருங்கள். அந்த 3 நாள் அந்த ஒரு அமைதி. முதல் விஷயம், நான் சில விஷயம் அக்னாலஜ் பண்ணுறேன் சார். தாவேக்கா வந்து ஒரு சின்ன கட்சி, புது கட்சி, சின்ன கட்சின்னு சொல்லக்கூடாது, புது கட்சி. இது வந்து ஒரு மோசமான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கருப்பு தினம். இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே ஒரு மனசு நொறுங்கிடும் சார். நம்மளை பார்க்க வந்திருக்கான், நமக்காக வந்திருக்கான், எந்த தப்பும் செய்யல. உயிர்கள் 10 பேர் மயக்கத்தில் ஆரம்பித்த நியூஸு கட 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 கடன்னு 40 பேர் மரணத்துக்கு போய் நிற்கிது. எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அது வந்து ஒரு பெரிய இழப்பு, அது ஒரு பெரிய ஒரு மனசு நொறுக்கிடும் சார். தாவேக்கா கொஞ்சம் கேதர் ஆகி வர்றதுக்குள்ளவே அந்த மீடியா ட்ரையல் ஆல்மோஸ்ட் 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மீடியா ட்ரையலில் விஜய் சார் ஒன்று சொன்னான்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த இடத்துல எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த மாவட்டத்தில் இருந்தோ அந்த நகர செயலாளர்களோ அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த கட்சியின் மாநிலத்தை ஆஃபீஸ் பேரர்ஸ் மேலெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு அவங்க தேடுறதுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு. இப்போ என்ன கேள்வினா, இதுக்கு எங்கே தீர்ப்பு வந்துருச்சுன்ற முதல் கேள்வி. மீடியா ட்ரையலை தாண்டி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இன்ட்ராவெட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது தீர்வு வந்து இன்னார் குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணலான்னு வந்துருச்சா? வரல. 2வது, இவங்க யார் பேர்லையாவது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கோர்ட்டில் போய் இவர் இந்த குற்றத்துக்கு காரணமானவர், நான் வாரண்ட் வாங்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு வந்திருக்கீங்களா? இல்லை. அப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு சட்டப்பூர்வமாக அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணி போகிறாங்க. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் ஆகிற வரைக்கும் அவங்க இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, தலைமறைவுன்னு சொன்னால் தமிழக காவல்துறைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர்களை அரெஸ்ட் பண்ணுறதுலையோ ட்ரேஸ் பண்ணுறதுலையோ அவ்வளோ பலவீனங்கள் இருக்கா? நம்மளுடைய ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறைக்கு இதுவே வீக்கா? இதுவே முடியாதா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்போ கம்ப்ளைண்ட் இல்ல சார், ஒரே நிமிஷம், நீங்க வாரண்ட் இல்ல, அவங்க முன்னெச்சரிக்கையோட எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களே சார். சார் இவங்க மேல இருந்ததுன்னா அந்த வாரண்ட் மூவ் பண்ணிருக்கணும் கோர்ட்ல. இவங்க கோர்ட்ல வாரண்ட் வாங்கிட்டாங்களா? என் கேள்வி. எஃப்ஐஆர்ல இருக்கு சார், பேர் அட்டாச் பண்ணிருக்கீங்க, வாரண்ட் வாங்கிட்டீங்களா? ஒன்று வாரண்ட் வாங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ண முடியலன்னா தலைமறைவு. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி கேஸில் ஒரு தம்பி வந்து 1 வருஷத்துக்கு மேலே அந்த வாரண்ட்டில் தலைமறைவாக இருந்தாருன்னு ஒன்று சொல்கிறாங்களா, அது போல் நீங்கள் வந்து இவங்களுக்கு கேஸ் போடுறீங்க ஆனால் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது போல் நீங்கள் வந்து மொத்த நிர்வாகிகளையும் வந்து கார்னர் பண்ணுறீங்கன்னா, நான் தானே நம்பர் 1 இந்த கட்சியில், என் கட்சின்னு தானே சொல்கிறீங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். நானும் தலைமறையிட்டும் சொல்லாதீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வீடு இங்கே, ஆஃபீஸ் இங்கே. அப்படி அரெஸ்ட் பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு புரியுது? ஏன்னா இதை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் தலைமறைவுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் சொல்றேன் சார். இப்போ வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவா இல்லை, அவர் வந்து பொதுவெளியில இருந்தாரு. நான் 2 காவல்துறை அரெஸ்ட் பண்ணல. நான் கேட்கறது தலைமறைவுனா என்ன? தலைமறைவுனா நீங்க என்ன, அவர் வந்து சந்தன கடத்தல் வீரப்பனா? அவரை பிடிக்க முடியல, ஒன்னு காவல்துறை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க சார், அவர் போயிட்டாரு, ஜவாது காட்டுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அவர் வீடை ட்ரேஸ் பண்ணோம், நாங்கள் இத்தனை இடத்துல போயிட்டு சர்ச் வாரண்டோட போனால் அவரை பார்க்க முடியலன்னு சொன்னோம். வாரண்டே இல்லைன்னு நான் சொல்கிறேன். தலைமறைவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த இடத்துல அது சொல்லப்படுது? அப்போ அதுக்கு யார் இது கற்பிதம் இல்லையா? நம்ம நான் வந்து பல நரேட்டிவ் பார்த்தேன் சார் இந்த 20 நாள்ல. இது ஒரு நரேட்டிவ் தான் சரி. அதாவது காவல்துறையோ இல்ல வந்து தமிழ்நாடு சார்போ தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்காரு, இல்ல வந்து சிடிஆர் நிர்மல்குமார் தலைமறைவா இருக்காருன்னு யாரும் சொல்லல. இல்ல அப்புறம் எப்படி நீங்க கேட்டீங்க? சரி, நரேட்டிவ்ஸா வருது நீங்க சொல்றீங்க. இப்ப நரேட்டிவ்ஸ் அதான் சொல்றேன், தலைமறைவுன்னு. ஒருத்தர் இப்ப எனக்கு உங்களை பார்க்கவே வேணாம் பிரதர், எனக்கு உங்களை பார்க்கவே வேணாம், நீங்க என்கிட்ட கடனே வாங்கல, நான் அவரை மட்டும் வந்து பார்த்துட்டு என்ன உங்க ஆங்கர் என் கண்ணிலே பட மாட்டாரு தலைமறைவா, இது என்ன நியாயம்? ஒண்ணு நான் உங்களை பார்க்கணும், தேடுதல் இருக்கணும், இல்ல நீங்க தேடி பிடிக்க முடியாத இருக்கணும். நான் இந்த 3 நாள் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடறதுக்கு 3 நாள் மீடியா ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கேட்ட எல்லாத்துக்கு பதில் நான் இப்ப வரைக்கும் பதில் சொல்லிட்டேன். ஒன்னு வந்து இது வந்து இந்த ப்ளேம் கேம் ஆரம்பிச்சது விஜய் சார் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒத்துக்கிறீங்களா? அட்லீஸ்ட் முதல் 3 நாள் ட்ரையல் நடந்து பதிலே சொல்ல விடலையே. நீங்க தான் உங்க எக்ஸ்பிளனேஷன் ஐயா பதில் சொல்றேன், நான் நீங்க கேள்வி கேட்கல. இல்ல அத நான் அதுக்கு பதில் சொல்லணும்ல. 3 நாள் இந்த ப்ளேம் கேம் வந்து யார் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. 3 நாளுக்குள்ளேயே இங்க மீடியா ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு தரப்பு எல்லாமே வந்து விஜயை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 நாள் கூட இல்ல, இமிடியேட்லி ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட், இமிடியேட்லி ஆஃப்டர் தி இன்சிடென்ட். அதை நான் வந்து சொல்ல விரும்பல. சில பேரை
சில இடத்துல நின்னு அந்த ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேயே இட் வாஸ் a game I'm saying. இல்ல அதுக்கு அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. சொல்லுங்க, நான் அவரை சொல்லல, நான் சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள சொல்றேன். இல்ல அதான் இப்போ 3 நாள்ல ட்ரையல், மீடியா ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு. யார் நோக்கி போறாங்கன்னா அதே 3 நாள்ல இதை கொலை பண்ணது ஒருத்தர் அங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த. இல்ல அப்படிதான் வந்துச்சு, அப்படிதான் சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே தாவேக்கா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றீங்கல்ல, அதுல இருந்து எல்லாருமே கிளம்புறது வந்து கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு? இல்ல விஜயாச்சு 3வது நாள் தான் கேட்டாரு. அதற்கு முன்பே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றீங்கல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றீங்கல்ல, அவங்க இந்த 3 நாளுக்குள்ளேயே கரூர்ல மட்டும் நடந்துச்சு. இது வந்து யாரு, இது அங்கிருந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான், அவர் தான் வந்து விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதே பண்ணிருக்கிறதே அவர் தான். பதில் சொல்லட்டுங்களா? நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். எத்தனை பேரை இந்த இன்ட்ரீம்ல அந்த சிபிஐ கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுக்குறாங்களே, சுப்ரீம் கோர்ட், அது வரைக்கும் இது வந்து சென்னையோட ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சப்ஜுடிஸா இருக்கு. அந்த கேஸ்ல வந்து அவங்க ஒரு எஸ்ஐடி கொடுத்துருக்காங்க, ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம். இந்த கேப்ல, இந்த 15-16 நாள் கேப்ல இத மாதிரி பேசின சில பேர், போஸ்ட் போட்ட சில பேர் அரெஸ்ட் ஆனாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். அது போல 2 பக்கத்துல இருந்து பேசியிருக்காங்களா, நான் அதை ஏத்துக்கிறேன். நான் சொன்னேன் சில பேர் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஆர்வ மிகுதிலையோ கோவத்திலையோ இல்ல ஒரு புரியாமையிலோ அவங்க சில பேர் போஸ்ட் போட்டுட்டாங்க. இங்க இடத்துல தாவேக்கா முதல்ல எதையும் பிளேம் கேம் ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் எப்பயுமே பண்ணல தாவேக்கா. பிகாஸ் நீங்களே உங்களோட செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் தாவேக்கா அமைதி காத்தது. அந்த அமைதிக்கு பின்னாடி இனிஷியலா ஒரு வழியும், அதன் தொடர்ச்சியா நீதி விசாரணை மேலையும் இங்க இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் மேலையும் இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வெற்றி பெற்றது. அந்த விசாரணைக்கு தேவையான முகாந்திரங்களை நான் பட்டியலிட்டு விட்டேன். சோ இந்த இடத்துல நீங்க தாவேக்காவை என்ன ஃப்ரேம் பண்றீங்க? நான் சொல்றேன், அந்த இடத்துல சில குறைபாடுகள் தாவேக்கா மேல இருக்கு. காவல்துறை மேலயும் அரசாட்சி மேல எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. இந்த தீர்ப்பையாவது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும்னு சொல்றேன். இல்ல முடிக்கலாம் சார். இன்னைக்கு திரும்ப நீங்க வந்து கரூருக்கு போகலாம்னு சொல்றீங்க. திரும்ப கரூர்ல அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் வராம இருக்குமோ, இல்ல வந்தா போன வாட்டி தடுக்காம இருந்தவங்க இந்த வாட்டி தடுத்து பந்தோபஸ்து கொடுத்துருவாங்க, அந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு வந்துடாம இருக்கும்னோ, அப்படி ஒரு கூட்டம் கொப்பா வந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு சமூக விரோதியோ இல்லைனா வந்து ஒரு தப்பான எண்ணம் கொண்டவனோ இருந்துட மாட்டான்றது இங்கே எந்த ப்ரூஃபும் இல்லை. இது வந்து ஒரு காயப்பட்ட இடம் சார். மக்களின் அந்த இழப்பு பெரும் துயரத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. திரும்ப ஒரு தலைமை பொறுப்பு இல்லாமல் உங்களுடைய அவசரத்துக்கு, அதுவும் ஊடகத்தோட அவசரத்துக்கு, இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, அவர் அந்த இன்னும் அவர் போவே இல்லை, அதுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம், விசாரிக்க போகிறது சிபிஐன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட். அதே தான் நான் கேட்குறேன். அவர் அந்த மக்களை போய் பார்க்கறதுக்கு அவர் பேசிட்டாரு. அவர் கட்சி நேரம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போறாங்க, மக்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு போனால் மக்களுக்கு திரும்ப ஒரு இடையூறு வராது, ஒரு பாதுகாப்பு குறைபாடு வராதுன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு கூட அவருக்கு டேட் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த 41 குடும்பத்தில் யாராவது எங்களை விஜய் சார் வந்து இந்த அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ள தீபாவளிக்குள்ள வந்து பார்த்துடணும், ஆயுத பூஜைக்குள்ள வந்து பார்த்துணும் சொன்னாங்களா? யாராவது ஒருத்தர் ஒரு குற்றம் சாட்டினாங்களா? அந்த அவசரத்தையும் அந்த நெருக்கடியையும் திரும்ப மீடியா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் போறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். எப்போ போறாரு, எப்படி போறாருன்றது அவங்களுக்கு அங்கே பிளானிங்லையும் அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லையும் அவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நாளில் பிளான் பண்ணி போட்டோம். இதுக்கப்புறம் திரும்ப இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதை ஏன் நம்ம அர்ச் பண்ணுறோன்னு கேட்குறேன். அந்த மக்கள் அர்ச் பண்ணலையே. எனக்கு அவர் 20ஆம் தேதிக்குள்ளே வந்தால் வரட்டும், இல்லை வரணும் யாராவது சொன்னாங்களா? அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது, பார்க்கணும். தன்னுடைய கூட்டத்தில் வந்து இறந்த இத்தனை பேருக்கு அனுதாபம் தெரிவிக்கணும். நான் உங்களுக்கு பொறுவாக கேட்குறேன், அந்த கூட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆயிருக்கு, அவருக்கு மனசு போகணும்னு இருக்குமா போகாத இருக்கு? நீங்க ஒரு காமன் வேணா சொல்லுங்க. போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை கட்டுப்படுத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளானிங் நடந்துட்டு இருக்கு நான் பாக்குறேன். நம்ம அவசரத்துக்கு 20ஆம் தேதி ஒரு அரசியல் கட்சி சாமி, நான் நடிகருக்குள்ளே வரல, நீங்க அங்க போறீங்க. நான் கேட்கறது, அவர் ஒரு தலைவர் பொறுப்புணர்ச்சியோட இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு எப்படி மீடியா நீங்க சொல்றீங்களா, மீடியா ஏன் அரிச் பண்றீங்க, ஏன் வந்து பண்றீங்கன்னு? மீடியா வந்து உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு செய்திகள் போடும்போது அப்ப உங்களுக்கு குளுக்குளுன்னு இருக்கு. நான் கேட்கல. இப்படி இல்ல இப்படி ஒரு செய்தியை போடும்போது இது ஏன் உங்களோட செய்திகளை கேட்கும்போது அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏன் வந்து மீடியா வந்து அரிச் பண்றீங்க? நான் சொன்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இது ஒரு போவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கரூர் மக்கள் கேட்பாங்க, தமிழக மக்கள் கேட்பாங்க, நான் கேட்பேன். அவர் போறேன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. போறதில் நான் வந்து இங்கே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், சார் அந்த இடத்துல இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சார், இந்த மாதிரி மண்டபம் கடை கொடுக்க மாட்டாங்கன்னு. அந்த புலம்புறதுக்குலாம் தாவேக்கால என்ன இடையூறு வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணிட்டு சரி பண்ணலான்னு ஒரு முனைப்போடு இருக்கிற ஒரு யங் பிளட். அங்கே போகிறதுக்கு உண்டான சில தடுப்புகள் இருக்குது, ப்ராக்டிக்கலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்படி போனால் எப்போ போனால் எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியும், பாதிப்பு ஏற்படாமல் அவங்கள சந்திக்க முடியும். இந்த ஒரு இடத்துல நோக்கி தாவேக்கா போய்கிட்டு இருக்கு. திரும்ப நீங்கள் இன்னைக்குன்னு கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் திரும்ப ஒரு போவே இல்லைன்னா அதுக்கு வந்து தேர்தல் பதில் சொல்லும், அந்த கட்சிக்கே பதில் கேட்போம். ஆனால் இன்னைக்கு அவர் அவசரப்படுத்துகிறோமோ, வீடியோ காலில் பேசிட்டார், அந்த மக்களோட பேசிட்டார், அந்த மக்கள் எல்லாரும் அவரோட இருக்கிறாங்க, அவரை நம்புறாங்க, அவருக்கு தான் இன்னும் ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், நான் வந்து ஊடகம் வந்து ஒரு உண்மையான செய்தியை விமர்சனமாகவே இருந்தாலும் குற்றச்சாட்டே இருந்தாலும் வைக்கிறது தான் ஆரோக்கியம்னு நம்புகிறேன்.
ஊடகங்கள் நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீங்க, நீங்கள் எங்களை வந்து நல்லா மட்டும் புகழ் பாடுங்க, நான் அந்த ஆள் கிடையாது, அது செய்யவே மாட்டேங்க, செய்யவே கூடாது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தார்மீகமாக கேட்குறீங்க, உங்களுக்கு அந்த தர்மாவேசம் உண்டு இருக்கணும். ஆனால் நான் என் பாயிண்ட்டை சொல்கிறேன் சார், அந்த இடத்துல ப்ராக்டிக்கலி ப்ராப்ளம். ஒரு அசம்பாவிதம் நடந்த இடம், அந்த இடத்துக்குள்ள திரும்ப நான் போவேன், நான் போனா ஒன்றும் ஆகாது அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒருத்தருக்கு ஒரு சராய்ப்பு ஏற்பட்டாங்க, இன்னும் அதுக்கு அவர் பொறுப்பு. இந்த இன்னும் சில அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா கடந்த காலங்களில் அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு, நிறைய வீட்டுக்கு வந்து இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு அவர்கள் போனாரு. ஸோ அங்கெல்லாம் போகும்போது என்ன ஒரு ஃபார்மேட் கடைபிடிச்சாரு, கண்டிப்பா பாதுகாப்புன்றது வேணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான இது ஒரு சென்சிட்டிவான பகுதி. 41 பேரோட உயிர் பறி போடி இருக்கு. விஜய் அவங்க போனா, இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, விஜய் அங்க போனா அவருக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம்னு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சாரு. அண்ணாமலை ஒன்று சொன்னார், விஜய் போனா யார் கேட்க போவாங்க, போலீஸ் பர்மிஷன்லாம் அவர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, அவர் நினைச்சா அவருக்கு அரசியல் கட்சி தலைவர் கிளம்பி போனா இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் இங்க. அது வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. விஜய் அவர் நினைச்சாருன்னா ஒரு நள்ளிரவையோ யாருக்கும் தெரியாம கூட, நீங்க சொன்னீங்களா அவருக்கு யார் அந்த கூட்டமே கூடாத வகையில அவர் நினைச்சாருன்னா பிளான் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். ஆனால் அது நடக்காம அவர் நினைச்சா முடியும். ஆனா எதற்காக நீங்க சொன்னீங்களா அங்க கரூர்லயே ஒரு மண்டபத்தை சூஸ் பண்ணி பார்க்க போறாங்கன்னா, ஆனா நாங்க மண்டபம் கொடுக்கறது நிறைய சிக்கல்கள் இருக்கு, அங்க வந்து நிறைய ஆளுங்கட்சியில இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தகவல்களும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே விஜயோடைய இந்த கால தாமதம் இருக்குல்ல, இது வந்து ஓகே, பாதிக்கப்பட்ட செயல் வந்து விஜய் கிட்ட ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நீங்க இப்போ உடனே வந்து எங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இப்பெல்லாம் சொன்னாங்க என்னன்னா, இந்த மரணத்துக்குலாம் விஜய் அவர்கள் காரணம் கிடையாது, நீங்க இதை மனசுல போட்டு நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க வரைக்கும் செய்திகள் வருது. பொதுவெளியில் ஒரு பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா விஜய் என்ன பண்ண போறாருன்னு. அவங்களுக்கு இந்த இடத்துல பதில் சொல்றது தான் நான் என்னோட கடமையா, தலையாய கடமையை நினைச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் சொல்றேன். நீங்க அவர் வந்து சகோதரி அனிதா வீட்டுக்கு போனதையோ, இல்லை நீங்க வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போனதையோ சிச்சுவேஷன்ஸ் வேற. இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு வந்து விஜய் சார் வருவார்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஸ்பார்க்கில் போயிட்டு வந்துட்டார். அப்போ அந்த கூட்டத்தையோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அவர் மேலே இருக்கக்கூடிய கண்காணிப்புகளையோ டாட்ஜ் பண்ணுறது ஈஸி. அவர் வந்து போயிட்டு வந்துட்டார். அனிதா வீட்டுக்கு போனதையோ இல்லை ஜல்லிக்கட்டு வந்து உட்காந்ததையோ நம்ம வந்து அன்றைக்கி வந்து அவர் மேலே இந்த அளவுக்கு ஒரு பூத கண்ணாடிகள் வைத்து பார்க்கப்படவில்லை. அவர் இன்னும் சில இடத்துங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸாக போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, விஜய் சார் தனிப்பட்ட வேலையாக அவரோட ஒரு கோஸ்டாரோட கல்யாணத்துக்கு இன்னொரு கோஸ்டாரோட போனால் கூட செக்யூரிட்டி செக்கில் ஃபோட்டோ எடுத்து வெளியே வருது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ அட்டர் ப்ரைவசி இல்லை. அவர் ஒரு தலைவர் ஆகிட்டார், அதை எதிர்பார்க்க முடியாது. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், இந்த கரூர் நாமக்கல் அந்த ஈவெண்ட்லேயே பஸ்ஸு மாறுறதுக்குன்னு ஒரு இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி, அந்த பஸ்ஸு வந்து நிற்கிற இடத்த ஸ்மெல் பண்ணி அந்த இடத்துல கேமரா வந்துட்டு இந்த இடத்துல தான் பஸ்ஸுலேருந்து கார்லேருந்து பஸ்ஸுக்கு மாறுறாருன்னு சொல்லி லைவ் பண்ணி நம்ம அந்த இடத்த ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் போகிறாங்க? அந்த இடத்துல யாரும் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது, நமக்கு ஒரு கூட்டம் நெரிசல் வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அதை டிவிஸ் லைவ் பண்ணுறாங்க. இப்படி லைவ் பண்ணும்போது அவருக்கு வந்து இப்போ வந்து அதை தாண்டி இல்லை, நான் பதில் சொல்ல வரேன். இப்போ அந்த இடத்துல இல்லை மீடியா நான் சொல்ல வரல. இப்போ வந்து அந்த செக்யூரிட்டி செக்கில் ஃப்ளைட் ஏறும்போது கல்யாணத்துக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்தது மீடியா கிடையாது. அந்த இடத்துல பணியில் இருந்து யாரோ ஒருத்தர், அது வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல இருந்து ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க, ஒன்று காவல் அதிகாரி இருப்பாங்க, இல்லை அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்க முடியும். அப்போது அந்த எல்லா இடங்களும் அவருக்கான சிசிடிவி கேமரா, எல்லா கண்களும் சிசிடிவி கேமரா ஆன பிறகு நீங்கள் அனிதா வீட்டுக்கு போன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போன மாதிரி இன்னைக்கு எல்லாரையும் டாச் பண்ணிட்டு அவர் போகிறது ஈஸி கிடையாது. அப்போ அவர் வராருன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆனாலே அவருக்கு ஆதரவு, அண்ணா நாங்கள் இருக்கிறோண்ணா, இதுக்கு மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அந்த இடத்துக்கு வந்து நின்னான்னா திரும்ப நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே ஒரு மாதிரி இந்த வாட்டி அது நிஜமாவே ஒரு பொறுப்பு இல்லாமல் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். இந்த வாட்டி ஒரு கூட்ட நெரிசல் ஒரு பையன் செவுத்துல சராச்சிக்கிட்டானா கூட அது தப்பு. அதனால அவர் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறாரு. நான் திரும்ப சொல்ல ஒரு போலன்னா தப்புங்க, அவர் போய் பார்க்கணும், பார்ப்பாரு, ரெண்டுமே நான் நம்புறேன். பார்க்கலன்னா அதுக்கு வந்து மக்கள் கேள்வி கேட்போம், தேர்தல் இருக்கு. ஆனால் என்னைக்குன்ற டேட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், அதை அவர் பண்ணுவார். ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு உயர் காவல் அதிகாரி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க தாவேகா, அந்த லெட்டர் அப்படி லீக் ஆகுது, ஆச்சா இல்லைங்களா? இப்ப எந்த இடத்துல நீங்க வந்து யாரை நம்பி யார மேல முழுசா பாரத்தை போட்டு யாரு இதை காப்பாத்திடுவாங்க, யார் இந்த பிரைவசி கொடுத்துருவாங்க, யார் இந்த சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்ம ஒரு அப்ப நம்மளே அதை பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் போது இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். சொல்லிட்டுமா சார், அதான் சார் அரசியல். சார் நாங்க அரசியலுக்கு பயப்படல, நாங்க பண்ற ஸ்டைல்ல நீங்க சொல்றீங்க பெர்மிஷன் கிடைக்கல, நீங்க பண்ற ஸ்டைல்ல பண்ண விடுங்க, அரசியலுக்கு பயப்படல, நிறைய தடைகள் வருதுல்ல, அதுதான் அரசியல். சார் அரசியல் இல்ல சார், எனக்கு பாலிடிக்ஸ்னும் தெரியும், எங்களுக்கு பாலிடிக்ஸும் தெரியும். ஆனா நாங்க அதுதான் சொல்றேன், நாங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா பண்ணும்போது ஒரு பக்கம் நம்ம ஒரு ஸ்கீம் போட்டு நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம ஒன்று பண்றதுக்கு போகும்போது ஏற்பட்ட தடைகள் வரும், ஏகப்பட்ட இடர்பாடுகள் வரும். திமுக எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. இந்த நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா சொல்லிடாதீங்க. இங்க இருக்கிற கரிஷ்மாவும் மக்கள் ஆதரவும் வேற. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்றுல எங்க பாத்தீங்க கூட தெரியல. இந்த நான் அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நான் அதை உணர்றேன். இந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறமா அந்த குடும்பங்களும் அந்த ஊர் மக்களும் அந்த மனுஷன் மேல தப்பு இல்லை, அவருக்கு தான் சப்போர்ட் பண்றோம். தமிழகத்தோட எந்த பக்கத்துல மைக் எடுத்துட்டு போனாலும் அது வருது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஒருத்தர் மனுஷன் மேல இருக்குன்னா அது வேறங்க. திஸ் இஸ் சம்திங் ஃபினாமினல் அண்ட் நியூ. நமக்கு அது புரியல. அதனாலே மட்டுமே நீங்க அவர் ஃப்ரேம் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், அவருங்க
போகிறதுக்கு இடர்பாடுகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். பொதுச்செயல் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பொதுச்செயல் பதவியிலேருந்து விலக்கி வைக்கணும், இது போன்ற கிக் அவுட் புஷி ஆனந்த்னு ஒரு ஹேஷ்டேக்லாம் இப்போ சமீப காலமாக வந்து ட்விட்டர்லாம் பார்க்க முடியுது. இதுவும் ஒரு நரேட்டிவாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இவ்வளோ நாளாக நான் போய் பார்த்தேன் இதெல்லாம் உண்மையிலேயே யார் பண்ணுறாங்க, இல்லை ஆள் வச்சு இதை பண்ணுறாங்களான்ட்டு. அந்த ஐடிஸ்லாம் மேலே போய் பார்த்தா இது வரைக்கும் விஜய் கடந்த கால ட்வீட்ஸ்லாம் பார்த்தா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக போட்டிருக்காங்க, க்ரௌடுக்கு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்காங்க. இந்த க்ரௌட் சம்பவத்துக்கு பிறகு, அதுவும் புஷி ஆனந்த் பொதுவாக வெளியே வந்ததுக்கு பிறகு புஷி ஆனந்த் இருக்கட்டும், கட்சியிலேருந்து நீக்கணும்னு யாரும் சொல்ல, பட் அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியரோ, இல்லை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளித்து இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துருச்சு, இதையும் டேக்கிள் பண்ணி விஜய் அவர்களையும் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பர்சனாக அந்த இடத்துல வந்து போடணும். இது போன்ற செய்திகள்லாம் வந்து தாவேக ஆதரவு ஐடிகளிலிருந்தே நான் பார்க்க முடியுது. இல்லை இதுவும் நரேட்டிவ்ஸ்னால் எடுத்து எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய சதி நரேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி இதை பார்க்குறது, அதை மட்டும் சொல்லிடுங்க. சீமான் என்ன ஸ்டைலில் வேணால் சொல்லலாம், அது தெரியல. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் running successfully. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Eagle Mobile Sill Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999.